கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுட்ட வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் என்னடா எங்க போறது யார்கிட்ட போறது ஒன்றுமே தெரியல முறிக்குது வெயிலும் கொடுமையாகிறது இந்த கொட்டிலுக்கு என்ன இருக்கிறது ஒரு பெரிய வீடு கட்டலாம் என்றால் கடவுளும் கண்டுறாக்கிறாரு இல்லை ஒரு பெரிய வீடு கட்டலாம் அப்பா ஓ சொல்லு இப்பதான் நினைச்சு கொண்டு உங்களுக்கு இருக்கிறாங்க ஃபேன் உண்டு வேண்டாம் நல்லா இருக்கு ஃபேன் வேண்டுவோம் வேண்டுவோம் அப்பா எனக்கு கல்யாணம் கட்டிவேப்பா என்ன சொன்னது கல்யாணம் இந்த வீட்டை பேர் உனக்கு இந்த வீடை ஒழுங்கா கட்டணும் கொண்டு ஒரு நினைவு வந்துச்சுதான் இந்த வீட்டை மாத்தோன்று வந்து இந்த வீட்டோட உனக்கு என்னெல்லாம் கல்யாணம் கட்டுறேன் புத்தி இல்லாம கேட்காப்பா நீ சீதனத்தை வேண்டினாப்பா ரெண்டுல தானே சீதனத்தை வேண்டி இது வீட்டை திருத்துவோம் விஷயத்தனமா கதைக்கிற இந்த வீட்டை காட்டி உனக்கு சீதனம் பண்றது இது ஒரு பெரிய வீடா காட்டினாத உனக்கு ஒரு ஒரு பெரிய சீதனத்தோட பெரிய ஒரு சீதனம் பண்ணலாம் என்ன நான் உனக்கு அப்பவும் சொன்னேன்னா இந்த பிஏயோட அங்கே எம்ஏ எல்லாம் ஏதோ ஒரு படிக்கிறதாமாங்க ரெண்டு யாரு சொன்னது அதுக்கு நீ செய்து படிச்சேன்னா கூட காசு கொண்டுலாம் அதெல்லாம் படி 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 அதெல்லாம் வேண்டி பின்னால ஓடும் படிக்கிறது பிரச்சனை இல்லையாப்பா இப்ப படிக்கிற இடத்துலயே லவ் பண்ணிட்டேன்ப்பா என்னப்பா லவ் பண்ணி இருக்கிறேனப்பா இன்னும் கல்யாணம் கட்ட போகல தானே மறந்து போடணும் சொல்லி போட்டேன் இந்த லவ் கல்யாணம் எல்லாம் நான் தான் இந்த கிராண்ட் வயசுல லவ் பண்ண போறியா நீ உனக்கு கல்யாணம் கட்டுறது உனக்கு கல்யாணம் நடக்கிறேன்னு சொன்னா எல்லாம் நானும் உங்களோட அம்மாவும் தான் நீ நினைக்கிறது நீ ஒன்றும் சட்டம் இல்லை இது வீடு இப்படி கிடக்குது அவளோட மூத்தவளுக்கு அந்த அவளோட பிள்ளை சாந்தி எப்பட போதும் அதுக்கு நான் என்னது செய்கிறேன்னு தெரியாது யோசிச்சு கொண்டு அந்த சாந்தியோட நான் செய்ய வேணும் பொம்பளோட நான் செய்ய வேணும் அதுக்கு என்ன செய்யறது கடைசியா முடிவு என்னப்பா எனக்கு இப்ப இந்த வீட்டை மாத்தி கட்ட வேணும் என்ன மாத்தி கட்டணும் இங்க கதவன் கிளம்பிச்சுடுவோம் இப்ப 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 சித்திரை மாசம் இன்னும் 2-3 மாசத்துல ஆடி வந்துடும் என்ன சித்திரை வைகாசி ஆனி ஆடி அப்ப நாங்க இருந்து பாடுவோம் மழை வந்துடும் வந்தா ஒழுவத்துறாங்க பக்கத்து வீட்டு ஓடி தெரியுது வீட்டு தினமும் தாராங்க இல்ல நீ வீட்டு தினம் தாராங்க இல்ல 5-6 பெத்து விடுறது பெத்து போட்டு வீட்டு திட்டம் தாராங்க இல்ல சொல்றது இல்லையாப்பா இப்ப நான் கேட்டது சொல்லப்பா ஓடி போட்டா இல்லாட்டி நான் கல்யாணம் கட்டி வைக்கிறேன் இருக்கிற விஷருக்கு சரியோ வெயில் கீட்டுக்கு சமையல் கதைக்கிறது சரியா கதைக்கணும் சொல்லி போட்டது என்ன கல்யாணம் ஆளும் என்ன பெருட்டுனியண்டா இப்ப நான் சொல்லப்பா மூத்த அவளுக்கு 2 பிள்ளைகள் குடியனுக்கு இந்த வருஷம் பர்த்டே செய்து காட்டுவோம் அதே நாங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய இது காட்ட அதுவும் சரிதானப்பா அப்ப கட்டு கொடுத்தவர என்ன செய்யறாரு எங்கிட்ட விட்டுட்டு அவர் இருக்கிறாரா அவர் என்ன செய்யற எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஒரு கித்து வேண்டாம் அதே மாதிரி தானப்பா எனக்கு கட்டி வைக்கா நானும் இப்படி போய் அவளுக்கு சொல்ல தானே அப்படி ஒரு கெத்து வேணாம் நானும் இருக்க அவங்க வீட்டுக்காரன் செய்வாங்கல்லப்பா நீ போனா நான் தண்ணி என்ன செய்யறது ஓ இது நல்லா இருக்கு இதுக்காக என்ன வச்சு கொண்டு இருக்கிறீர்கள் இப்ப நீயும் போயிட்டா நான் தனியா என்ன செய்யறது இப்ப இனி என்னால இயலாது என்ன நீ என்ன இயலாது என்ன நான் மற்றது வீட்டுல உனக்கும் போறேன் இந்த வெயில் ஒத்து வராதான் இப்ப பனிகள் காத்து எல்லாம் ஒத்து வராதான் நான் வீட்டுடன் இருக்கிறேன் என்ன அப்ப நான் இந்த வேலைக்கு எங்க போறது சரி வேற தெரியும் நானே இனி நான் இந்த சும்மா இருந்து பழகிட்டேன் இனி நான் வேலையை போகிறேன் தெரியும் நானு
அதனால இந்த இதை கல்யாணத்தை மறக்கணும். நான் இப்ப எல்லாம் உடற்பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். சரியாப்பா அப்ப நான் போன தொப்பை எல்லாம் சரி என்ன ஒரு அடுத்த வருஷம் மட்டும் தானே லவ் பண்ணி கொண்டு இருந்தா போதும். இல்ல ஒரு வருஷம் மட்டும் தானே சரி வராது. அவளும் கல்யாணம் கட்டி போயிட்டாண்டா சரிதானே. தம்பி நான் உனக்கு ஒன்று சொல்லட்டும், கல்யாணம் பண்றது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. கல்யாணம் பண்ணா அது வீட்டுக்கு வேலியில தட்டும், அப்பதான் கல்யாணம். வேலியில கட்டைக்கப்ப வேலியில கீழே விழுந்துருமாப்பா. ஐயோ நீ அவசரப்படக்கூடாது தம்பி. சரி உங்க 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 பல பேர் எல்லாம் 18ல 19 எல்லாம் கல்யாணம் கட்டி 26ல டிவோர்ஸ் எடுத்து இப்ப இந்த 28ல இன்னொண்ட கட்டி இப்ப இந்த 30ல அதை பிரிஞ்சு இப்படி எல்லாம் போயிடும். உனக்கு இன்னும் கொஞ்சம் வயசு விரட்டும், பக்குவம் விரட்டும், கட்டி வைப்போம். சரி கட்டி வைக்கத்தானே போறோம். சரியா ஓமாப்பா. அப்ப நான் இன்னும் ஒரு 2 வருஷம் படிக்கிறேன். ஓ அதுதான் நான் சொன்னா அந்த ஏதோ கூட அங்கால நீ டபுள்எம்ஏ பின்னால ஏதோ படிச்சா நான் லோயருக்கு படிப்பு பண்றது. நீ லோயருக்கு படிச்சீங்கன்னா கூட காசு இல்லை, சீதனம் இல்லை வேண்டுவேன், கூட சீதனம் இல்லை வேண்டுவேன். டாக்டருக்கு படிச்சா நீங்க டாக்டர் படிக்கிறாமே. ஓ அது படிக்கலாம். அப்ப படி, நிறைய காசை வேண்டிடுவோம். அங்க அம்மா டீ போட்டுட்டாங்க பார்த்துட்டு நீ இங்க போவாம இங்க போய் வர இந்தியாப்பா இங்க படிக்கல் வந்து போனது ஒரு விஷயமாப்பா அவங்க சொல்றேன். பொறு உனக்கு பிளேண்டிக்கு நான் விட அங்க போறேன்டா, மனுஷி உனக்கு கல்யாணம் கட்டி தர, மனுஷி இங்க வானா நீ அங்க போனா என்னென்ன கல்யாணம் கட்டி வைக்கிறது? உனக்கு இன்னுமே சொல்றது விளங்கு இல்லை. உனக்கு கல்யாணம் கட்டி தர ஒரு பக்குவம் இல்லை. நோட்ஸ் பண்றதுக்கு போனானப்பா வந்து நின்றாங்க. அதுல உனக்கு சொல்றது கேக்குது இல்ல, சொல்றது இங்க பேரப்பா இங்க அவன் தான் போன் பண்ணிக்கிறான். எல்லாம் பாக்குறேன் நானே இல்லைன்ற நான் இந்த போன சும்மான கொண்டிருக்கிறேன். வந்தா ஏதோ கோயில் வந்தா கதைக்கிறேன் எனக்கு தெரியும். அங்க என்ன யூடியூப்ல ஒரு பாட்டு வந்தா பாக்குறேன், இவ்வளவுதான். எனக்கு கொண்டு படிப்பிட்டு கொண்டு உனக்கு ஒண்ணு தெரியாம நீ இப்ப என்னடா உனக்கு சின்னக்கா போல் பண்ணினவள் சரியோ. நாங்கள் ஒரு 5 பிறப்பு வயற்காணி இதெல்லாம் அப்படி சொன்னாங்க. இப்ப அந்த காணியில பிரிச்சு எழுதி கொடுக்க வேணும். பிரிச்சு எழுதி கொடுத்த முடியும்னா இங்கால காணி 5 பிறப்பு வேண்டத்தான் வேணும், மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தானே வேணும். அப்ப அதுக்கு என்ன செய்யறது? அப்ப நீ ஒரு லோனை போடு, சரியோ, ஒரு 5 வருஷத்துக்கு லோனை போடு. அந்த லோன் முடிய உனக்கு கல்யாணத்தை கட்டி வைப்போம். நீ அது 5 வருஷத்துக்கு போடுறியோ 10 வருஷத்துக்கு போடுறியோ, எனக்கு ஒரு 20 லட்சம் லோன் எடுத்துதான் நான் படிக்கிறதா இல்லாட்டி லோனை போடுறதா? நீ படி, 20 லட்சம் லோன் எடுத்து தந்தீங்கடா, சின்ன கோக்காக கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் கொடுத்து முடிச்சு போடுவேன். முடிச்சால் அது முடிய ஒரு நீ அதை 2 வருஷத்துலயும் 3 வருஷம் அந்த லோனை கட்டி முடிய உண்ட கல்யாணத்தை நாங்க செய்வோம். சரிதானே? அப்போ பாக்குற பிள்ளை ஆக்கள் எப்படி ஆக்கள் பிள்ளை நல்ல பிள்ளைய வெளிநாட்டுல எத்தனை பேர் எங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தேவை. நெல்லு எல்லாரும் படிக்குது, அவன் லோயருக்கு படிக்கிறான், டாக்டருக்கு படிக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை. டாக்டர் படிச்சா, இன்ஜினியர் படிச்சா, லேயர் படிச்சா எல்லாம் தேவையில்லை. எத்தனை பேர் வெளிநாட்டுல இருக்கு? 3 பேர் வெளிநாட்டுல. தமிழ் தம்பியோ சொந்தக்காரர்? தமக்க ஒன்றை விட்டுதான் வைக்கிறார் இல்லையப்பா, சொந்த தேவைப்பா இல்ல உனக்கு அதை விட்டு இருக்குங்க. அது என்னத்துல அவள் வருவாள், ஸ்கூட்டில வருவாள், அதுல வருவாள், எல்லாம் வருவாள். எனக்கே சாப்பாடு அவெல்லாம் வேண்டி தர்றாள். பஸ்லேயே வரான் அவள். நான் சொல்லி வச்சுக்கிறேன் பஸ்ஸுக்குள்ள வரக்கூடாது. அவங்க சுரண்டி கொண்டு வருவாங்க, பஸ்ஸுக்குள்ள வரணும். என்னத்துல வர கார்லயே வந்து இறக்குவாள். சும்மா வேங்காட நீங்க அம்மா வீட்டு சைட் அடிச்சுட்டு ஏமாத்தி பொடியல்ற இதை பண்ணி கொண்டு காட்டினா தான் அம்மா சொல்லுவா இடைக்கிடைக்க இப்படித்தான் ஏமாத்தி மோட்டர் சைக்கிள் பண்ணி கொண்டு அவன் நினைக்கிறதா இந்த மோட்டர் சைக்கிள் காசு இருக்கு காசு தானே வந்த புற தெரிஞ்சிச்சு. குந்துறதுக்கு வீடு இல்லாம வந்து போயிட்டு அம்மா வீட்டுல இருந்தோண்டு என்னட்ட வந்து கூப்பிடு நீ ரெண்டுனியா அவள் என்னத்துல வரோம், பஸ்ல வராளோ, இதுல வராளா, கார்ல வராளா, அது சொந்தக்காரரா இருக்கும் வெளிநாட்டுல. தான் பார்த்து பிடிக்க மாதிரி வெளிநாட்டுல இருக்க என்ன எனக்கு அது அந்த காலம் நாங்கள் எங்கேயும் வாழலாம் அப்படியும் வாழலாம். சரி இந்த காலம் அப்படி இல்லை. சரி இந்த காலம் என்னோட தனக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு வந்த தக்காளி சட்னி இந்த மாதிரி இருக்குது வேற கதை. புது சரி வராது. சரியோ அந்த காலம் மார்டின் ஷர்ட் காலம், டாண்டான் ஷர்ட், மார்டின் ஷர்ட் காலம். இந்த காலம் இந்த ஷர்ட் தெரியாது, எந்த பிராண்ட் தெரியாது.
அப்ப இந்த காலம் வந்து அப்படி இல்லை தம்பி, சரிதானே? இப்ப சின்ன கோகா தான் எனக்கு கால் பண்ணுது. அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இதுதான் நடக்க வரும். அப்ப அந்த பிள்ளையும் சில போல நான் கொம்மாக்கு காரை கொண்டு காட்டின மாதிரி கார்ல கொண்டு காட்டினா நீ அப்படின்னு ஒன்று செய். அது அந்த அந்த காரின் டாக்ஸி இன்சூரன்ஸ் இருக்கா, போட்டோ எடுத்து வந்து காட்டு. என்னதுக்கு? அந்த பிள்ளைங்க பிள்ளை நிக்கொண்டு உனக்கு லைசன்ஸ் வந்து என்னன்னு தெரியுமா? டாக்ஸி இன்சூரன்ஸ் நானும் வச்சுனாண்டா கார் கார் வச்சுனாண்டா தெரியும் தான். அங்க நல்லூர்ல வேண்டிட்டு எங்களை கூட இந்த தார கார்ல இன்னொன்று போய் பீ பண்ணு கொஞ்சம் மாதிரி விளையாட்டு காட்டுறேன் விளையாட்டு. அந்த காலம் இந்த ஏரியாவிலேயே மைனர் கார் முதல் கொண்டு வந்து ஓடிதான் நான் அதைத்தான் சொல்லுவாங்க பெரிய மைனர் குஞ்சண்டு. அந்த காலம் மைனர் கொண்டு வந்து இந்த ஏரியாவில சுத்தி ஓடினது நான் மட்டும்தான். ஓடிதானே நீ அம்மாவை கொண்டோடி நீ அந்த குடும்பத்தில இருந்து பிரிச்சு விட்ட நீ அம்மாவை. அங்கேயும் போய் சேரலாம இருக்கு நாங்க. அது வேற கதை, அதை விடு. எனக்கு இப்ப நீ தான் மட்டும் இந்தெல்லாம் நாங்களோ ஒன்றதுக்கு தான் பிரச்சனை வேற. உனக்கு வயசு இருக்குண்ணே, இப்பதான் 36 வயசு. இப்ப 36 வயசு, இன்னும் வயசு இருக்குது. உனக்கு 36 வயசுன்றது உனக்கு இப்ப 36, இது ஒரு பெரிய வயசு கட்சி கொண்டு இருக்கிறேன். ஆனா 40-50 வயசு இருக்கிறேன், 36 வயசு. அவளுக்கு இப்ப மற்றவங்க யார் கல்யாணம் இருக்கிறது, அவளுக்கு கல்யாணம் கட்டி போ. நீ அது நேரம் பார்த்து இழுத்து கொண்டு ஓட சொல்லப்ப என்ன என்ன சொல்ற? இல்ல இல்ல அவளுக்கு பார்த்து மரியாதை என்ன மண்ணாட்டி என்ன கொத்த என்ன என்ன கேட்கிற நீ? முடாட்டியில என்னப்பா மாடம் மரியாதை இழுத்து கொண்டு ஓடணும். மண்பட்டு கொத்துறீங்க காலமே படிப்பமண்டு குந்தினா போய் தோட்டத்துக்குள்ள போய் சாணிய புறக்கன்ற அனுப்புறது. பிறகு என்ன பால் மாட்டுல போய் பாலை கறந்து கொண்டு வாங்க அனுப்புறாது. படிக்க முடியும். ஆனா சொல்லி போட்டேன் நான் பெயில் விட்டுதாப்பா நீ தான் கொடுக்காரு. நான் சொல்லிடுவேன் காலமையில படிக்க ஒழும்பினா உத்தரவாய நான் அப்புறம் நீ அப்பனும் நான் அப்புறம் நீ அப்பனும். அப்ப இந்த கண்ணாடி சொல்ற கூட்டு பேரப்பா நான் அப்புறம் நீ அப்புறம் இங்கே கண்ணாடியா பேரப்பா கண்ணாடி மாத்தணும். அப்பா இங்கே மாத்தன் அப்பா இங்கே அதுக்கு ஒன்றும் இல்லை கிடந்திருந்தா நான் போயிருப்பேன் தானே வெளியில. ஒன்றும் இல்லாதபடி தான் சுத்தி கொண்டு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை கிடந்திருந்தா நான் லென்ஸ் எல்லாம் மாத்தணும். கண்ணு கொஞ்சம் இதா இருந்ததுப்பா. குட்டி போட்டு ஸ்டைல கண்ணாடி ஒன்று எடுக்கணும். போட்டா தான் 4 பிள்ளையார் பார்க்க போகும்ப்பா. நான் இப்ப காசு எதுங்கிறதா நான் குட்டி போட்டு நான் இதையே சுத்தி இவ்வளவு வெளியில போயிருப்பேன் தானே. அப்ப எனக்கு தெரியுது என்னடா இன்னும் ஒன்றும் பூசக்கானையிலே பூசி இருந்தாலாவது ஓமன் இருப்ப. நீ அந்த கொஞ்சம் நிதானமா நிக்க நான் கழிச்சுட்டேன். நான் என்னடா உனக்கு வந்து நான் இப்ப கனடாவுல பூட்டோடு இருக்கும்படியா பாக்குறேன். கனடாவோ? ஓ எனக்கு இங்க வா. இங்க ஒரு பொம்பளை பிள்ளையாவது இந்த சொல்ல மாதிரி யாரும் கட்டின ஓடும் இல்ல. நான் கட்டி கொடுத்தேன். சரி அப்பா உங்களுக்கு விலங்கு இல்லையாப்பா? இப்ப கனடாவில் எல்லாம் இப்ப எல்லாம் இந்த பனி இதுகள் எல்லாம் தொடங்க போகுது. சரி அப்ப இந்த பூவம்பம் பெறும் நிலநடுக்கம் அது இரண்டெல்லாம் பெறும். சரி அங்க போய் செத்துட்டேன்னு சொன்னா ஆறு செலவு பாக்குறது தெரியுமோ? இது அங்கட இலங்கையில அப்படி ஒன்றும் இல்லையாப்பா. சும்மா அதுக்கு சும்மா இருக்கலாம். கந்தையாண்ட பொடியும் செத்தவனும் இல்லை சுவிசில. செத்ததுக்கு அவங்களுக்கு வந்து 20 கோடி காசு கொடுத்தவங்களா. நீ கனடாவில் செத்தியண்டா நான் வந்து 20 கோடியை வேண்டி கொண்டு இங்க வருவேன். இங்க செத்தவனுக்கார காசு கொடுக்குறாங்களே நீ போய் பிரச்சனை இல்லை. கனடாவில் செத்து அவ்வளவு காசு தருவாங்க. நான் இங்க வந்து ஒரு பெரிய விடுவேன். இப்படி செத்தாலும் காசு தாங்க. செத்தா ஒண்ணு மருமகளை வச்சிருக்கலாம்னு நினைப்பு இருக்கும். கதைகள் சரியா இருக்கவனும் அது பெத்த மகன கனடால சாவுன்னு சொல்ற காசுக்கா. இங்க வா. நீ ஒரு அப்பா அப்பா உண்மையை சொல்லு. எனக்கு டவுட் ஆயிடாச்சு. உண்மையா பெற்ற இல்லாட்டி கிடந்தெடுத்தனியா என்ன சாக்காட்டணும் முடிவெடுத்து சொல்றேன். அங்க போய் காசு வேண்டலாமண்டு. நீ ஒரு அப்பாவா இப்படி கதைக்காத கதைக்க வைக்கிறியப்பா நீ என்ன? இங்க வா. காசு இல்லாம நாங்க படுற பாடு இந்த ஊரை குடிசையில இருந்தோ இருக்கிறோம். நீ வந்து காசு இல்ல காசு இல்லாம வாழ்றாமா இன்னும் யாரு 3 பொட்டச்சியில பெத்து கூட சொன்னது 3 மாப்பிள்ளையில பெற்று 4 ஆம்பளை பிள்ளைல இருந்து வந்தானே நாங்க. இது என்ன கடையில பண்ற பரப்புச்சின்னு யோசிச்சு நிக்குது. அப்ப அது கதை மேல ஒரு படிக்காத அறிவு இல்ல. இப்ப காசு போக்கெட்டு கடந்து போட்டு போயிட்டு வந்திருக்கோன்னு தெரிஞ்சிருக்கு உனக்கு.
வீட்டை விட்டே துரத்தி வைப்பேன் உன்னை நடுத்தர நட்டு காட்டு தான் பெத்து போட்டு கடைசியா இந்த தலையில வந்து தள்ளி கொண்டு அந்த பப்பாசிக்கா கிடைக்கல கிடைச்சிருந்தா இந்த கதை வந்திருக்காது எனக்கு வந்து வந்து எனக்கு கதைச்சு கொண்டு இருந்தோம் பட்டத்துக்கிட்டாக இந்த அம்மிக்கல்ல தூக்கி தலையில போட்டு விடுறேன் இல்லப்பா அம்மிக்கல்ல பொழியணும்னு சொன்னோம் அம்மா அது ஆரப்ப பிடிக்கலாம் அது சும்மா தானே இருக்கிற சுத்தி எல்லாம் ஒரு ஆணி இந்த அடிச்சு கொண்டு சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும் இப்படி குட்டி போட்ட பூனை மாரி இப்படி இப்படி திரிஞ்சு கொண்டு இருக்கிற சரியா நான் சொல்றேன் கேட்டப்பா அம்மிக்கல்ல கொத்தி குட்டிண்டா சரியா நீ சொல்லலாம் அம்மாட்ட நான் கஷ்டப்பட்டு கொத்திட்டோம் கையெல்லாம் காய்ச்சி போட்டு ஏதாவது உஷாருக்கு ஒரு காசு தாண்டா தருவ கட்டாயமா நீதான் கொடுத்தனி நீதான் கொடுத்தனி முந்தினா தான் சம்பள காசு கொண்டே கொடுத்தாரு அப்ப கிடக்குமன்ற ஓ சரி ஓ ஷாட் சரியாப்பா உனக்கு நான் காசு தருவோம் அப்ப அந்த பொட்டை கூட்டிக்கிட்டு வரட்டாப்பா என்ன என்ன இல்லப்பா அவளை கூட்டி கொண்டு வரணுன்றேன் நீ லைசன்ஸை பார்க்க தேவையில்லை ஒன்றும் பார்க்க தேவையில்லை நீ காரையே வரணும் அவளோட காரை எப்படியாண்டு நான் சொல்லட்டும் ஒரு வீட்டு பொம்புளையை இங்க கூட்டி கொண்டு வரக்கூடாது மற்றது எங்கட பழக்கம் போது ஒரு பொம்புளைய இந்த வீட்டை போகக்கூடாது சரியோ கல்யாணம் கட்டும் வரைக்கும் அந்த பிள்ளை நாங்கள் எல்லாம் அந்த காலத்துல பேசினாலும் கூட அந்த பிள்ளைய பார்க்கவே விடுற இல்லையா இந்த காலத்துல என்ன இது நீங்கள் அந்த பிள்ளை லவ் கொண்டு உங்க கூட்டி கொண்டு வருகிறாங்க அது புள்ள காமெடி புள்ள ஐயோ கடவுளே நீ எந்த மானத்தை காப்பதோட அப்போ ஒரு ஆசா நீ ஐயோ இனிமே அந்த வீட்டு பக்கமே போக கூடாது நான் போகல பெற்றதான் பெற்ற 4 படியின சிங்க குட்டியா பெற்றிருந்தா ஒரு பிரச்சனை வந்துருக்கு மூண்டே வந்து பெட்ட குட்டியா பெற்று விட்டுட்டு எல்லாம் கடைசியா கல்யாணம் பண்றதை எனக்கு இல்லாம வேலைக்கு எல்லாம் முடிஞ்சு போட்டு காலி கூட வேலை ஒரு பொடி ஒரு டாய்லெட்டுக்குள்ளே போய் குந்தி கொண்டு இருக்கிறது என்ன சொல்லட்டும் கல்யாணத்தை விட சொல்லணும் ஜெய் சின்ன பொடியன் நமக்கு முண்டு கல்யாணம் கட்டி வச்சு தேப்பதை இப்ப கங்கலங்காம பார்த்து கொண்டு இருக்காங்க வேறப்பா அடுத்த வருஷம் வேலையில போக போறேன் சம்பளம் அப்படி வேற போக வேற வேலைக்கு போக போறேன் இப்ப வேலைக்கு போய் கொண்டாந்து இருக்கிறேன் சரியா போய் படித்து கொண்டு இருக்கிறேன் நல்ல பெரிய போஸ்ட்ல எனக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னா அப்ப யாவது கல்யாணம் கட்டி வைக்கணும்ப்பா அப்ப கட்டுவோம் அப்பா கட்டி இருப்போம் சரி இதுக்காக நான் ஒரு இன்டர்வியூக்கு போட்டு வரணும் இல்லப்பா வரணும் அப்பா இப்பயாவது கல்யாணத்துக்கு வரணும்ப்பா இதே ஞாபகம் தானேப்பா கல்யாணம் வேண்டா அது வந்து தட்டம் அதே நானும் புரோக்கர்ட்ட கொடுத்து வச்சுக்கிறேன் வரட்டும் அப்ப கட்டுவோம் இதுலயே ஒரு பெரிய இப்ப அதுக்காக நீ கட்டுவோம்னு உனக்கு இல்லப்பா எனக்குப்பா உனக்கு தான் என்ன நான் இல்ல மாதிரி நீ காய்ச்சி விட்டுருக்குற அக்கறை இல்லாத மாதிரி நான் உனக்கு கூட காய்ச்சி கொண்டிருக்கிறேன் என்ன உன்னே லண்டனுக்கு கனடாக்கு அப்படி அனுப்பினாத்தான் நீ அங்கேருந்து காசு அனுப்ப நான் இங்கே இதுகளுக்கும் கொடுத்து நல்லா இருக்கலாம் முன்னே அங்கே எப்படியாவது அனுப்பணும்னு சொல்லி நானும் உள்ள புரோக்கர்லாட்டையும் கொடுத்துருக்குறேன் ஆனால் ஒரு புரோக்கரும் என்ன எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம்னு பார்க்குது ஒரு நாளாவது இதை சரி கட்டி வச்சு விடுவோம் என்ன இல்லையாப்பா நீ இத்தனை வருஷமா என்ன சொன்ன சரியா மூத்தவள்ற மகளுக்கு இது செய்யணும் 2ஆவதுக்கு செய்யணும் கடைசி இப்போ குழந்தை போகிற அவளுக்கு ஏதாவது போடணுமெல்லாம் சொல்கிறேன் சரியா இப்போ கடைசியாக எனக்கு வேலையிலேருந்து இப்போ வேலையும் போயிட்டேன் நாங்கள் அது வேலையில போனேன் என்ன தோட்டங்காலத்தில் ஒரு வைக்கிறான வேலை போனேன் என்ன வெளியே இல்லை இப்போ உனக்கு ஒரு கதை விட்டு சொல்லட்டும் இப்போ நீ வந்து ஒரு கல்யாணத்தை கட்டினா உனக்கு விவரம் தெரிய வரும் உனக்கு விவரம் தெரியுமான்றது கூட எனக்கு தெரியல இப்ப உனக்கு என்ன கதையை சொல்லலாம் என்று யோசிச்சால் நீ இப்போ ஒரு சின்ன பொடிய உனக்கு கதை கொண்டு சொல்லிட்டோம் கேளு சரியோ ஒரு நாள் மாமியார் கிட்ட போனானா மாமியார் வீட்டை போய்க்குள்ள அவனுக்கு சாதுவா என்ன பிரச்சனைன்னா அங்க போய் மாமியார் நல்ல சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துருக்குறான் சரியோ இவருக்கு பெரிய பெரிய சந்தோஷம் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் தந்துக்காங்க அப்படியே இவர் நடந்து போய் பிள்ளையார் கோயில் கொண்டு போயிருக்கேன் பிள்ளையார் கோயில்ல போயிட்டு பிள்ளையார் ஒரு தேங்காய் அடிப்பமாண்டு ஒரு தேங்காய் ஒண்ணு கேட்டாரு பிள்ளையர் அந்த மாமியார் விட்ட போனா மரும பிள்ளையாரா அப்ப அந்த தேங்காய் என்ன விளையாட்டு கேட்க அவன் சொன்னானா இந்த தேங்காய் வந்து 80 ரூபாய்
பின்ன சரி அங்காலே போய் தேங்காய் கிடக்கணும் அங்கால போய் சொன்னா 70 ரூபா. இப்ப 10,000 என்னடா 50 ரூபா அங்கால 70 ரூபான்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கேட்க 40 ரூபாண்டா. இப்ப இவருக்கு ஒரு இது ஒன்று பிடிச்சது என்ன, இதுல 80 ரூபா சொன்னோம் சொல்லிட்டு அங்கால 70 ரூபா சொல்றேன். அப்ப இன்னும் குறைமாக்கும் அங்கால போனா 60 ரூபா சொல்றேன், அப்படியே போனா 60 ரூபா. இவரும் அப்படியே நடந்து போனா அப்படியே வெளியே குறையுது. புறத்தை போக தம்பி தேங்காய் எண்ணெய் ரெண்டு கவனிச்சுங்க அந்த இதுல ஒரு தென்னை மரம் நிக்குது, நீ பிடிக்க கொண்டு போகணும் சும்மா காசு இல்ல அது அப்படியே ஏறினா அது ஒரு ஆத்த கரை. இவர் நான் இடுங்கப்பட்டு போனேன் ஓடையில குடிச்சுக்கோ. ஐயோ என்ன காப்பாத்தோம்னா அந்த ஊர்ல ஒரு தரம் இருக்கிறேன், அந்த ஊர்ல அருந்தேங்காய் கொடுங்க நான் அருங்கொண்டு போறேன். இப்ப அவர் ஒண்ணும் செய்யலாமல் அந்த ஆத்தோட அடிபட்டு கொண்டு போயிட்டேன். அப்ப மாமியார் கிட்ட போனவர் இப்ப ஆளாத்தோட போட்டுது. அதே மாதிரி தான் தம்பி உனக்கு இன்னும் இவன் 10 இல்லை. நீயும் இப்படி ஏதும் போயதுன்றதை விட இப்படி எதுவும் நடந்தா இங்க உள்ளூருக்கு எது நடந்தா தம்பி காசு ஒன்றும் வராது. இன்னும் லண்டனுக்கோ சுவிஸுக்கோ அல்லது கனடாக்கோ உங்கால எங்கேயும் அனுப்பி வச்சனென்றால் எது நடந்தாலும் தம்பி காசு வரும். காசுதான் தம்பி முக்கியம். இப்ப ஆக மொத்தத்துல உனக்கு நான் வாழ வேண்டிய நினைப்பில்ல, காசுதான் இப்ப முக்கியம். உனக்கு இங்க என்ன குறை போயிட்ட, உனக்கு போயிட்டு என்ன, உனக்கு விளையாடுறதுக்கு அக்காண்ட பிள்ளைகள் இருக்குது, தங்கச்சிண்ட பிள்ளைகள் இருக்குது, மற்றது இந்த மச்சாண்ட பிள்ளை எல்லாம் இருக்குது, மச்சான் இருக்குது, ஃப்ரெண்ட் இருக்கு. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, டிவி இருக்குது. வயசு எத்தனை சொல்லுவாங்கம்மா, உனக்கு இப்பதான் 36 வயசு. இதுல என்ன அது ஒப்பையா நடந்து 36 திரும்ப 36 சொல்லி கொண்டிருக்கிற நீ. இங்க வந்து கல்யாணத்துக்கு வயசு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது 16லயும் கட்டலாம், 40லயும் கட்டலாம், 50லயும் கட்டலாம், 70லயும் கட்டலாம். வந்து தேசத்துல எல்லாம் 100, 70, 80லயும் கட்டுறாங்கல்ல. ஓப்பா அப்ப ஒரு 80 வயசுல எனக்கு 80, அவளுக்கு ஒரு 90 வயசுல இல்லாட்டி 40 வயசுல கடையை கட்டி வச்சுண்டா டக்குன்னு ஒரு செலவும் இல்லாம 2 பேரும் முடிஞ்சிடலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த ஒரு பெரிய இந்தியாவில் ஒரு பெரிய ஆள் சாகர நேரத்துல கல்யாணம் கட்டினாரு. அவரு பேர் எனக்கு தெரியாது, பெரிய யாரோ அப்படி யாரோ சாகர வயசுல கல்யாணம் கட்டினாரு. அப்ப அப்படி எல்லாமே பேர் வைக்கணும், நீ இதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. சரியோ அது கல்யாணம் கட்டலாம். ஆக மொத்தம் உனக்கு காசுதான் முக்கியம், நான் முக்கியமே இல்லை. எனக்கு முக்கியம் இல்லை, உனக்கு முக்கியம், உன்னுடைய அக்காக்களுக்கு முக்கியம், எனக்கு ஆக மொத்தத்துல என்ன ஒரு பகடக்காயா வச்சு ஓடிக்கொண்டிருக்கிற. உனக்கு நான் நிறைய பேரை கொடுத்துருக்காரு. உனக்கு செவ்வாயில ஏதோ தோசமா, 8ஆவதுலயும் ஏதோ ஒரு இது இருக்கா, உனக்கு அப்படி இது மட்டும் பாச்சா தான் நான் கட்டி செவ்வாயில கூட்டம்னா புதன் வியாழன்ல எங்கேயாவது பாப்போமா, அப்படித்தான் நான் சொல்லி வச்சிருக்கிறேன். அப்படி வந்தா பாப்போம். இப்ப சரி பாவம் இப்படியா இன்னொரு காலையில வாங்கப்பா ஒரு டம்ளர் விஷம் குடிப்போம்பா. உனக்கு தரேன். கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர் கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை, எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை. சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம், டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம், டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்